தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புனித பெர்னதத் உடலில் ஏற்பட்ட அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். புனித பெர்னதத் 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். புனித பெர்னதத் பிரான்ஸ் நாட்டு நகரமான லூர்து என்ற நகரத்தில் அவர் பிறந்தார். அவர் ஆடு மேய்க்கும் சிறுமி. அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்தார். ஜெபமாலை சொல்லும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டார். அன்னை மரியாள் லூர்து மலையில் 2வது முறையாக காட்சி கொடுத்தது அங்கீகரிக்கப்பட்டது. திருச்சபை அங்கீகரித்தது. அதற்கு பின்பு லூர்து மாதா வழிபாடு கத்தோலிக்க திருச்சபையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பெர்னதத் அவர்கள் இரக்கத்தின் சபை கன்னியாஸ்திரியாக சேர்ந்தார். தன்னுடைய 35வது வயதில் அவர் காலமானார். புனித பெர்னதத் அவர்கள் தன்னுடைய இளம் வயதிலேயே அவர் காலமாகிவிட்டார். அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ஏறத்தாழ 4 ஆண்டு காலம் கழித்து அவருடைய கல்லறை தோண்டப்பட்டது திருப்பண்டங்கள் சேகரிப்பதற்காக. ஆனால் அவருடைய உடல் அப்படியே அழுகாமல் இருந்தது. பின்பு ஒரு சில நாட்களுக்கு பின்பு மீண்டும் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ஒரு 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அவருடைய கல்லறை தோண்டி எடுக்கப்பட்டது. அப்பொழுதும் புனித பெர்னதத் அவர்களுடைய உடல் அழுகாமல் இருந்தது, கெட்டுப்போகாமல் அப்படியே இருந்தது, நறுமணம் வீசியது. ஏறத்தாழ புனித பெர்னதத் அவர்களுடைய உடல் மீண்டும் மீண்டும் புதைக்கப்பட்டு 5 ஆண்டுகள் 5 முறை தோண்டி எடுக்கப்பட்டது. 5 முறை தோண்டி எடுக்கப்பட்ட பொழுதும் புனித பெர்னதத் அவர்களுடைய உடல் அழுகாமல் இருந்தது, கெட்டுப்போகாமல் இருந்தது. இதுதான் இறைவன் கொடுத்த ஒரு அற்புதம். இறைவன் எண்ணற்ற அற்புதங்களை செய்து வருகிறார். இந்த புனிதர்கள் இந்த வாழ்வில், இந்த மண்ணுலகில் வாழ்ந்ததற்கு சாட்சியாக அவர்களுடைய உடல் கெட்டுப்போகாமல் இறைவன் அந்த அற்புதத்தை நிகழ்த்தியுள்ளார். புனித பெர்னதத் அவர்களுடைய உடல் தற்பொழுது நோர்ஸ் நகரில் உள்ளது. அவர் கன்னியாஸ்திரியாக பணியாற்றிய அந்த நோர்ஸ் நகரில் சிற்றாலயத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ளது. புனித பெர்னதத் அவர்கள் 1927ஆம் ஆண்டு முத்திப்பேறு பட்டம் பெற்றார். அதற்கு பின்பு அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. புனித பெர்னதத் அவர்களே புனிதராகிவிட்டார். புனித பெர்னதத் ஆலயங்கள் உலகமெங்கும் உள்ளன. புனித பெர்னதத் அவர்களுக்கு நவநாள் ஜெபம் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆக புனித பெர்னதத் அவர்கள் இறந்து பல ஆண்டுகள் கழித்து அவருடைய கல்லறை மீண்டும் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்ட போது கூட, மீண்டும் மீண்டும் புதைக்கப்பட்டு தோண்டி எடுக்கப்பட்ட போது கூட அவருடைய உடல் அழுகாமல் இருந்தது மிகப்பெரிய அதிசயம். ஏறத்தாழ 200 ஆண்டுகள் ஆகிவிட்டது. புனித பெர்னதத் அவர்களுடைய உடல் இன்னும் அழுகாமல் இருக்கிறது. பிரான்ஸ் நாட்டுக்கு செல்பவர்கள் புனித பெர்னதத் அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டுள்ள சிற்றாலயத்துக்கு சென்று வழிபட்டு இறைவனின் ஆசிரை பெறவும். ஆமென்.